திருச்சிற்றம்பலம் படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, இல்ல வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த படம் வந்து 1 வாரம் வரையும் சூப்பரா ஓடுது. அந்த படமே நல்லா இருக்கு, பயங்கரமான விமர்சனம் வந்திருக்கு அப்படின்னாலுமே, அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்ல, வியாழக்கிழமையோ, வெள்ளிக்கிழமையோ, அந்த படத்துக்கு வந்து மக்கள் வந்து அதிகமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த படம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா, இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்க இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து திருச்சிற்றம்பலத்துக்கு வந்து ஒரு பக்கம் நல்லா போய்க்கிட்டு இருக்கும்போது, லைகர் அப்படின்னு ஒரு பேன் இந்தியா ஃபில்ம் வந்தது. ஸோ அதுக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்புமே இருந்தது. அதையும் தாண்டி அந்த படம் வந்து ஒரு மரண மொக்க. இந்த படத்த தியேட்டர்ல உட்காந்து பார்க்கவே முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்க்ரீன்ஸை வந்து திருச்சிற்றம்பலத்துக்கு ஏத்திட்டு, இந்த லைகர் ஸ்க்ரீன் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஒரு பயங்கரமான ஜாக்பாட்டு. ஸோ இந்த லைகருக்கு முன்னாடியும், இந்த லைகருக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து திருச்சிற்றம்பலத்துக்கு தெரியுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன? எவ்வளோ வந்து இந்த லைகர் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ கலெக்ஷன் வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம, ஆகஸ்ட் மாதம் வந்து நிறையா திரைப்படங்கள் வந்திருக்கு. அதில் நிறையா படம் டிசாஸ்டர். ஸோ எந்த படங்கள்லாம் டிசாஸ்டர், எந்த படங்கள்லாம் வெற்றி, இதெல்லாம் வந்து எவ்வளோ கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதம் என்னதான் நம்ம ரசித்து கொண்டாடின திருச்சிற்றம்பலம் மாதிரியோ, சீதாராமம் மாதிரியோ படம் இருந்தாலும், பெரிய ஹீரோக்கள்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் வந்து விருமன் மாதிரி ஒரு படம் வந்திருந்தாலுமே, நம்மளாம் தேட்டரில் இருந்து கதறி கதறி வந்து வெளியே வந்து அழுதுகிட்டு, என் பணத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் நம்மளோட காசை வேஸ்ட் பண்ணது இல்லாமல், அந்த ப்ரொடியூசர் காசையும் வேஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்து, அந்த படம் வந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல், அந்த ஹீரோக்கும் பிரயோஜனம் இருக்காது, அந்த டைரக்டருக்கும் பிரயோஜனம் இருக்காது, அந்த ப்ரொடியூசருக்கும் பிரயோஜனம் இருக்காது. காசை போய் போட்டு வேலை வெட்டியெல்லாம் விட்டு தேட்டரில் போய் படம் பார்த்தா நம்மளுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட படங்கள் நிறையா லிஸ்ட் இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம். ஸோ அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணி துணிக அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 3.5 கோடி. ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெறும் 67 லட்சம். செம்ம ஃப்ளாப்பு, செம்ம டிசாஸ்டர். ஏழை இந்த படத்தை வரையானப்பா, ஒரே படமா வரைஞ்சி விடணும்ப்பா. படத்தை பார்த்து எரிச்சமையா இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா இந்த காஞ்சனா சீரியஸ்ல இருந்தே இந்த ஹாரர் காமெடி த்ரில்லரை விடாம பேயை வச்சு எப்போ வந்து நம்மளுக்கு பயம் காட்டுறதை நிப்பாட்டிட்டு காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அன்னையிலேருந்து இந்த கூட்டம்லாம் ஒளியவே இல்லை, இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதம் வந்து அப்படி ஒரு படம் தான் வந்து காட்டேரி. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கோடி. ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது 1.25 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமும் ஒரு பெரிய டிசாஸ்டர். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஒரு படம் ஹாலிவுட்ல எடுக்கிறாங்க அப்படின்னா அதை தமிழ்ல ரீமேக் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கதையா இருந்தா. ஸோ அதை ரீமேக் பண்ண ஒரு படத்தை மறுபடியும் அதே படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் லாஸ்ட் 6 ஹவர்ஸு. பரத் அவர்கள் நடித்த இந்த படம் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம காமெடியாக இருக்கும். என்னன்னா, டோன்ட் பிரீத் அப்படிங்கிற படத்தில் அந்த தாத்தாவுக்கு கண்ணு தெரியாது, இருந்தாலும் அங்கே போய் மாட்டிக்கிட்டவங்கள அந்த அவர் எப்படிலாம் கொள்றாரு அப்படிங்கிறது, அதையே மறுபடியும் கார்த்திக் சூப்பராஜ் மெர்க்குரின்னு ஒரு படமாக எடுத்தார். மறுபடியும் அதையே இப்போ லாஸ்ட் 6 ஹவர்ஸ்னு ஒரு படமாகவும் இவங்க எடுத்து வச்சு நம்மளை கொண்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி. ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது 65 லட்சம். ஸோ வெர்டிக்ட் அப்படிங்கிறது டிசாஸ்டர் தான். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சும்மா ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் எவ்வளோலாம் கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த காலத்துலேருந்து வருவோம், அந்த 35 45லேருந்து வருவோம், அந்த டைம்லலாம் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தா, அந்த டைமில் வந்து இந்த திருநீலகண்டர், அப்புறம் வந்து இந்த சந்திரலேகா, இந்த படங்கள் எல்லாமே அப்போவே வந்து 65 லட்சம் 70 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு கனெக்ட் பண்ணால் அதோட பண மதிப்பு வந்து வேறு எங்கேயோ போகும், 100 கோடி 200 கோடி கிட்ட போகும். இவங்கெல்லாம் உண்மையிலே டைம் ட்ராவல் பண்ணி அங்கே கொண்டு போய் விட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க எப்படி ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கலெக்ஷன் எடுத்தாங்களோ, அதை வந்து இன்னைக்கு வந்து 2022 வந்து இவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. சரி, அதுக்கடுத்ததான் வந்து குருதி ஆட்டம். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எதிர்பார்ப்போட வந்த படம். இந்த படத்தோட டைரக்டர் கூட இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல படம் 8 தொட்டாக்கள் அப்படிங்கிற ஒரு படம் மூலியமாக தான் இந்த படத்தையும் வந்து எடுக்க வந்திருக்காரு. ஸோ இவர் ஒரு நல்ல டைரக்டர், இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா,
இந்த படத்தை வச்சு நம்மளை வச்சு பண்ண சம்பவம் இருக்குல்ல அது வேறு லெவலு. ஸோ குருதி ஆட்டம் படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 4 கோடி, இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 3.5 கோடி. ஸோ இந்த படத்தோட வெர்டிக்ட் அப்படிங்கிறது பிலோ ஆவரேஜ். ஸோ பிலோ ஆவரேஜுங்கிறது தான் இந்த படத்தோட வெர்டிக்ட். ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து நல்லாவே வந்து வசூல் வந்திருக்கும். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் மூவி தான். அதுக்கு அடுத்ததாக சரி இவங்க எல்லாம் ஏதோ சின்ன சின்ன ஸ்டார்ஸு இவங்களுக்குலாம் இவ்வளோதான்ப்பா கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாரு. இவர் வந்து ஹிந்தியில் போய் ஒரு படம் நடித்தாலும் ஹிட் ஆகும், ஹிந்தியில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாலும் பெரிய கோடிக்கணக்கில் வசூல் எடுப்பார். அதே நேரத்தில் அங்கே ஒரு பெரிய டிசாஸ்டரும் கொடுப்பாரு. இங்கே தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுப்பாரு, இங்கே ஒரு டிசாஸ்டர் கொடுப்பாரு. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு. இவரை வந்து இந்தியாவில் கேட்டால் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு பேன் இந்தியா ஸ்டாரு. சரி இவருக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இவருக்கும். ஸோ பொய்க்கால் குதிரை அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ பிரபுதேவா அவர்களை தான் சொல்கிறேன். பொய்க்கால் குதிரை அப்படிங்கிற இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 7 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 1.1 கோடி. ஸோ வெறும் வந்து 1 கோடி தான் இந்த படத்தோட கலெக்ஷன். இந்த படமும் ஒரு பயங்கர டிசாஸ்டர். ஸோ தொடர்ந்து பிரபுதேவாவுக்கு இந்த ஹாட் ஸ்டார் வந்து தேல்பத்ரி சிங், அதாவது இந்த தேல் படத்தை வாங்குறது, அதுக்கு அடுத்ததாக வந்து அது என்ன பொன்மாணிக்கவேல், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மைடியர் பூதம், எல்லாமே டிசாஸ்டர் தான். ஸோ படம் நடிக்கிறது நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது இல்லை டைரக்ஷனாவது பண்ணலாம். அந்த டைரக்ஷனும் ஆல்ரெடி போய் ராதே அது இதுன்னு அங்கே போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாரு. வேணாம், நீங்கள் கோரியோகிராஃப் மட்டும் பண்ணுங்கள் சார், நாங்கள் பார்க்குறோம் சார். இல்லை ஏதாவது படத்தில் ஒரு நல்ல டான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு படமாக பண்ணுங்கள் சார். அதாவது பிரபுதேவாவுக்கு அவர் காலு தான் வந்து அவர் டான்ஸ் தான் இதுவே, அவருக்கு ஒரு காலை உடச்சி நொண்டி ஆக்கி விட்டீங்களடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இங்க வா. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து எப்படி எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலுமே அதுக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம், இவரை சொல்லலாம். ஸோ எஸ்.ஜே. சூர்யா. ஆனால் இவர் தனியாக ஒரு படம் ஹீரோவாக நடித்தார்னா என்ன நிலைமை அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 4.5 கோடி. ஸோ இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது வெறும் 75 கோடி. ஸோ இவரையும் பாகவதர் காலத்துக்கே அமைச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த படமும் ஒரு பயங்கர டிசாஸ்டர். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளை வச்சு செஞ்ச படங்களை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம ரசித்த திரைப்படங்களை பார்ப்போம். ஸோ அதில் சீதாராமம் அப்படிங்கிற இந்த படம் வந்து வேற லெவலில் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ ஒரு லவ் மூவி வெறும் 30 கோடிக்கு கம்மியான ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு வேறு லெவலில் தமிழ்லையும் சரி, தெலுங்குலேயும் சரி, கேரளாலையும் சரி, மலையாளத்துலேயும் சரி வேறு லெவலில் ஹிட்டான ஒரு படம் சீதாராமம். ஸோ வெறும் சவுத் இந்தியாவில் மட்டுமே இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72.5 கோடி. ஸோ இன்னுமே இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று கலெக்ஷன், இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து ஒரு நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 1 கோடி வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து 22வது நாளோட கலெக்ஷன் 1 கோடி. இப்போ சொன்ன நான் இந்த நடிகர்களோட மொத்த கலெக்ஷனுமே வந்து 1 கோடி தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க அவங்களாம் எப்படி எந்த நிலமையில் இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட வெர்டிக்ட் வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து விருமன் படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி. ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது 53.5 கோடி. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு ஹிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்தது. நல்லா இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி நாங்கள் பார்த்த கதையே மறுபடியும் எடுத்து கொடுக்குறது நாங்கள் என்ன பைத்தியக்காரங்களா அப்படி எல்லாமே நிறைய பேர் கேட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த படம் ஆனால் கலெக்ஷன் வைஸ் வந்து நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸை உள்ளே கூட்டு வந்தது. அதனால் இந்த படம் ஒரு ஹிட்டு. ஸோ அதுக்கு அடுத்ததான் ஃபைனலி பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி நேற்றோட 9 நாள் ஆகிருக்கு, இன்னையோட 10வது நாள். ஸோ 9 நாள் கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பட்ஜெட் வந்து 40 கோடி. ஸோ இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல், என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நேற்று கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டைரி. ஸோ நேற்று ரிலீஸ் ஆன டைரி, இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 10 கோடி. ஸோ இந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 65 லட்சம். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல மொத்த கலெக்ஷனே 65 லட்சம். அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவர் பரவாயில்ல அப்படின்னு தோணுது.
ஸோ அதுக்கு அடுத்ததாக திருச்சிற்றம்பலம் சொன்னேன்ல, அந்த படத்துக்கு என்ன அப்படி பயங்கரமான ஒரு லக் அடிச்சுது, என்ன அப்படி ஜாக்பாட் அடிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சில படத்துக்கு வந்து அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்பாட் அடிச்சு கூட எந்த படமே வராமல் அந்த படம் மட்டும் தனியாக போய் ஜாக்பாட் அடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட படம்லாம் நிறையா இருக்குது. சில படங்களுக்கு மட்டும்தான் கூட வர படங்களால் ஜாக்பாட் அடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட படம் தான் வந்து திருச்சிற்றம்பலம். ஸோ திருச்சிற்றம்பலம் வந்து ஒரு வாரம் ஓடி முடிஞ்சிருச்சு. ஸோ 68 கோடி கலெக்ஷன் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த படம் 100 கோடி கிட்ட ரீச் ஆகுமா அப்படின்னா, ஸோ இவ்வளோ படங்கள் வந்து வந்திருக்கேப்பா தேட்டரில், இதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைகர் வந்திருக்கு. ஸோ லைகர் வந்ததுனால லைகர் வந்து நீ வேற ரொம்ப கலெக்ஷன் வந்து நாளுக்கு நாள் கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக போகுது, வீக் டேஸ்லாம் வெயிட் பண்ணு நான் வரேன், என்னை பார்த்து அவங்க வந்து இல்லை வேணாம், வந்து ஒரு இப்போ வழக்கமாக வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொக்க படம் பார்த்துட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் பார்த்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு மறுபடியும் ஒரு ஃபீல் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக லைகரை பார்த்துட்டு மறுபடியும் திருச்சிற்றம்பலத்தை அந்த சோகத்தில் திருச்சிற்றம்பலத்தை வந்து பார்த்துட்டு உற்சாகமாயிட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்காக லைகர் வந்த மாதிரி இருக்குது. ஸோ லைகர் படம் வந்து பயங்கரமான ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முதல் நாள் கலெக்ஷன் வந்து 28 கோடி, 2வது நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது அப்படியே கம்மியாகி மொத்தமாகவே வந்து 10 கோடி தான் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் 2வது நாள் 4 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பாய்காட் லைகர்னு சொன்ன அந்த கும்பல் வந்து இந்த படத்தை ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் எனக்கு தோணுது, ஒருவேளை நல்லா இருக்க படத்துக்கு தான் இவங்க பாய்காட் பண்ணுவாங்களோ, நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லையா அப்போ நாங்கள் தேட்டரில் போய் பார்க்குறோட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களோ. ஓகே, அப்படி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன், யாருக்கு தெரியும். சரி, இப்போ இந்த படம் வந்து ரொம்ப மோசமான போன நிலைமையினால நேற்று திருச்சிற்றம்பலமோட கலெக்ஷன் வந்து மொத்தமாக 5.5 கோடி கிட்ட கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ திருச்சிற்றம்பலம் 100 கோடி வசூலுக்கு வந்து வருமா நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் வராது, தொடர்ந்து நிறையா படம் வேறு வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ லைகர் வந்ததுனால கண்டிப்பாக 100 கோடி வந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கோப்ரா வரையுமே வந்து இந்த படம் ஓடும். ஸோ கண்டிப்பாக 100 கோடி அப்படிங்கிறது ஈஸியாக தொட்டுரும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சன்னிங் ஆஃப் ரஹ்மான்.